கண்ணன் ஏன் பிறந்தான் என்று 3 வக்கீல்கள் வாதாடுகின்றனர். முதல் வக்கீல் நம்மாழ்வார், இரண்டாவது வக்கீல் திருமங்கி ஆழ்வார், மூன்றாவது வக்கீல் ஆண்டாள். உடையவர் தான் நீதிபதி. முதலில் நம்மாழ்வாரை கூண்டில் ஏற்றி கேட்டார்கள், நீர் சொல்லும் ஆழ்வாரே, கண்ணன் ஏன் பிறந்தான்? அவர் சொன்ன திருவாமியில், வடமதுரை மண்ணின் பாரம் நீங்குவதற்கே வடமதுரை பிறந்தான். பூமியில் ரொம்ப பாரதமாக போயிடுச்சு, துட்டர்கள்லாம் அது போயிட்டா, அவளெல்லாம் காலி பண்ணுறதுக்காக பெருமாள் பரித்திராண சாதுவனா விநாசாயிச்ச துஷ்கிருதாம் என்பது கணக்கில் சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை ஒழிப்பதற்கும் பெருமாள் அவதாரம் பண்ணார். சரி, இது பண்ணுறோம். அப்புறம் திருமங்கியாளர் வக்கீலை ஏற்றி கேட்டார்கள். அவர் சொன்னார், காணாயன் கடிமனையில் தயிருண்டு நெய்வருக நந்தன் பெத்த ஆனாயன். கோகுலத்தில் ஆயர்பாடியில் நிறைய பால் தயிர் வெண்ணெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு, அதெல்லாம் காலி பண்ணுறதுக்காக கிருஷ்ணாவதாரம் அப்படி அவர் சொன்னார். அதை தயிர் வெண்ணெய் திறத்துக்காக தான் கண்ணன் வந்தான், அப்படியே எங்கள் உள்ளத்தையும் திருட்டு போயிட்டான். அதெல்லாம் காலி பண்ணுறதுக்காக கிருஷ்ணாவதாரம். சரி, அவள் 2 பேர் இறக்கிட்டா. ஆண்டாள் நீ இயற்கையிலே பெண்மா, நீ ஆண்டாள். அவள்லாம் பராங்குச நாய்க்கு பரகால் நாய்க்குன்னு உடனே 10வது பாட்டில் அவளை வேஷம் கணிஞ்சிடும். குருகோ சடகோபன் சொன்னேன், கலியன் சொன்னேன்னு சொல்லிடுவான். ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை, பட்டை பிரான் கோதை சொன்னேன். ஆண்டாள் தான் பிராட்டி ஸ்தானத்தில் இருக்கா, ஆழ்வார் கோஷ்டியும் இருக்கா ஆண்டாள். ஆண்டாளை ஏற்றி சொன்னா, நீ என்ன சொல்லுவான்னு. அவள் சொன்னா, காஞ்சி நாச்சியா திருமணிலேருந்து, கஞ்சன் வலை வைத்த அன்று காரில் எள்ளில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போன்றான். எங்களை மாதிரி இருக்கிற கோபஸ்திரிகளுடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதுக்குனே கிருஷ்ணன் பிறந்தான் அப்படின்ட்டு நீ சொல்றதாம கரெக்ட் உடையவர். அவர் கோதாகிருத்தர் இல்லையா, கோயில் என்னராச்சே, திருப்பாவை ஜியாச்சே, ஆண்டாளுக்கு அண்டர் இல்லையா, அதனால ஆண்டாள் வாதம் தான் எடுபட்டது. அதனால இது ரொம்ப விசேஷம். இது ஒரு ரசமான உபன்யாசம்.